ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் பீட்ரூட் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா திக்கான பால் ஆடையோடு இருக்கு பாருங்கள், அந்த பால் ஊற்றிக்கலாம். அளவு வந்து 3 கப்பு பீட்ரூட்டுக்கு ஒரு அரை கப்பு பால் ஊற்றினா சரியாக போகும். எந்த கப்பில் வேணால் நீங்கள் அளந்துக்கலாம். அளவு இதே தான். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா ஸ்டவ் வந்து ஹையில் வச்சு, சின்னதாக ஸ்டவ் ஹையில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நான் சின்ன சைஸ் கப்பில் தான் பீட்ரூட் அளந்துருக்கேன். அதே கப்பில் அளந்துக்கிறேன் எல்லாமே. இப்போ பால் ஓரளவுக்கு நல்ல பீட்ரூட் வெந்தப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். 3 கப்பு பீட்ரூட்னா அரை கப்பு பால் ஊற்றணும். 1 கப்பு சர்க்கரை சரியாக போகும். 3ல் 1 பாகம். 3 ஏலக்காயும் ஒரு பிஞ்சு ஜாதிக்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் பாதாமும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் துருவி வச்சுருக்கேன். திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பாதாம் பதில் முந்திரி பிடிக்குன்னா முந்திரி கொட்டை போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த பால் ஆல்ரெடி பீட் வந்துருச்சு. இப்போ வந்து வெல்லமும் சேர்ந்து நல்லா வேகும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் திகட்டாமல் இருக்கும். நம்ம வெல்லம் 3ல் 1 பாகம் வெல்லம் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம், சர்க்கரை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. வீட்டிலே காய்ச்சின நெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்ல பெரிய ஸ்பூனாக இருக்குதுல்ல, 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா இருத்துக்கணும். அப்போ தான் அந்த லட்டு வந்து நல்லாயிருக்கும் பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு அல்வா பதம் வேணால் இப்போயே நிறுத்திடலாம். பீட்ரூட் அல்வா மாதிரி இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நிறுத்திக்கலாம். நான் வந்து லட்டுன்றதுனால மறுபடியும் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கேன். நல்லா ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கலாம், சின்னதாக எரியிற ஸ்டவ்வு. மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினேன். மொத்தமாக நான் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இதில். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட கிண்டி விடலாம். தண்ணி எல்லாம் இருத்துக்குச்சு. இப்போ அப்படியே இந்த ஸ்டவ் அணைச்சிட்டு 1 ஹவர் விட்டுட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் தான் கை வைக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அழகாக உருண்டைக்கு வரும். உருண்டை பிடிச்சிட்டு மேலாக கொஞ்சமாக பாதாம் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கப் வச்சு அதுலேயே இந்த ஸ்வீட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.